டே சின்சானே, ஒரு வழியா நம்ம வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்டா. இப்ப வீட்டுக்கு போய் கேம் விளையாடலாம். புதுசா ஏதாவது டைக்கூன் கேம் வந்திருக்கா? நம்ம ஏற்கனவே ஹோட்டல் டைக்கூன் விளையாண்டோம், ரெஸ்டாரண்ட் டைக்கூன் விளையாண்டோம். புதுசா ஏதாவது டைக்கூன் வந்தா சொல்டா. பிராங்க்லின், அதை ஏன்பா கேக்குற? புதுசா ஒரு சூப்பரான டைக்கூன் கேம் வந்திருக்குப்பா. அதாவது போலீஸ் ஸ்டேஷன் டைக்கூன் கேம்பா. இது போலீஸ் ஸ்டேஷன்ல டைக்கூன் கேமா? எப்படிடா அதை விளையாடணும்? நம்ம போலீஸ் மாதிரி வேலை பார்க்கணுமா? சேச்சா, நம்மளாம் போலீஸ் மாதிரி வேலை பார்க்க தேவையில்லப்பா. ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நம்ம பில்ட் பண்ணோம். போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் செல்லெல்லாம் இருக்கும் பாத்தியா, அந்த மாதிரி செல்லெல்லாம் நம்ம பில்ட் பண்ணோம். அதே மாதிரி போலீஸுங்களை நம்ம வேலை கொடுத்து வாங்கணும். அதாவது நம்ம வேலைக்கு ஒரு போலீஸுங்களை அப்பாயின்ட் பண்ணோம். அவங்க கிரைம் எல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. அதாவது யாராவது திருட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோ, அந்த திருடனை பிடிக்கிறது, அந்த மாதிரி வேலை எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அது மூலியமா நமக்கு காசு கிடைக்கும்பா. கேம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஆமாண்டா சின்சானே, நீ சொல்ற கேமை கேட்கும் போதே வித்தியாசமா தான் இருக்கு. நம்ம இன்னைக்கு போய் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படியும் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போனோம்னா அந்த கேம் விளையாடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு போலீஸ் டைக்கூன் அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். முதல்ல நம்மள கைட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மூலியமா நம்ம கேம் விளையாட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? முதல்ல எப்படின்றத கீழே ஒருத்தர் சொல்றாரு பாருங்க. Hey kid, the town has seen an increase in criminals. We need your help to capture them. அதாவது குற்றம் பெருகிருச்சு, உன்னோட ஹெல்ப் தேவைன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? கண்டினியூ. Build your police station which will keep your ATM filled at all times. Okay. You can arrest thugs yourself to have an increased income. Okay. Ensure your ஓகே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நமக்குன்னு ஒரு இடத்த ஆரம்பிக்க சொல்றாங்க. நம்ம கிட்ட $200 இருக்கு பாருங்க. இங்க ஒரு இடத்த நம்ம ஆரம்பிக்கலாம் பாருங்க. ஓகே, ஆரம்பிச்சோன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருங்க. இங்க நமக்குன்னு ஒரு செட்டப் ஆரம்பிச்சிட்டோம்னா இங்க அந்த இடத்துல போய் நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிடலாம். இங்க ஒரு செல்ல தொடங்கிட்டேன்னா இப்ப என்கிட்ட காசு இருக்கிறத வச்சு பண்ணிட்டு இருக்கேன். வெளியே காசு சேர்ந்து பாருங்க, மிஷின்ல காசு சேர்ந்தா இது எல்லாம் எனக்கு தான். இந்த காசை நான் அப்பப்போ எடுத்துக்கலாம். இந்த காசை வச்சு நான் டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணலாம். ஓகேவா? ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் நான் கட்டமைச்சிட்டு இருக்கேன். இங்க ரைட், இங்க ஒரு செல்லு. ஓகேங்க, இங்க ஒரு செல்ல வரைச்சிட்டோன்னா இதுக்குள்ள ஏதோ டெவலப் பண்ணலாம் போலி. அது பாருங்க, விண்டோவை போட்டு மூடிடணும். இல்லை இந்த வழியா தப்பிச்சு ஓடிடுவாங்க அவனுங்க. அந்த இடத்துல இருங்க, விண்டோவை போட்டுட்டு வந்துடுறேன். இந்த இடத்துல விண்டோ போட்டுட்டேன். எவனோ உள்ள வந்தானா தப்பிக்க கூடாது. நம்ம போய் திருடங்கெல்லாம் பிடிக்கணும். எங்க வேற என்ன டெவலப்மெண்ட் பண்ணுவோம்? நம்ம இவ்வளவு பெரிய ஸ்டேஷனா இருக்கு. அப்பா, போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, போனா என்ன இது? ட்ரெஸ்ஸுங்க இது. ஓஹோ, ட்ரெஸ். ரைட். வேற டெவலப் பண்றதுக்கு எதுவுமே இல்லையங்க. அப்ப வெளியே போய் நம்ம திருடனுங்க கண்ணுங்க தேவைப்பட்டா நம்ம கண்ணு எடுத்துக்கலாம். இப்ப நான் கண் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? கண்ணை வச்சு ஷூட் பண்ணி கட்டவா? ஷூட் பண்றோம் பாத்தீங்களா? தேவைப்பட்டா இந்த கண் எடுத்துக்கணும், இல்லைன்னா நம்ம சாதாரணமா இருக்கலாம். இது என்னங்க, இங்க வந்து ஃபிளாட் ஸ்கிரீன் வைக்கலாமாமே. இங்க ஸ்கிரீன் வைக்கலாம்னு வச்சிட்டேன். இது பாத்தீங்களா? ஓ, அந்த ஒட்டுவாங்கல்ல இவனுங்களாம் அக்யூஸ்ட் அப்படின்றது அந்த இதுங்க இது. ஓகே, $200 எடுத்துட்டேன். வேற இங்க என்ன டெவலப் பண்ணோம்? ஐயோ, என்னங்க இங்க ஒரு வர வைக்கிறதுக்கு நிறைய காசு தேவை. இது நம்மளால பண்ண முடியாது. ஓகே, இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாதுங்க. குற்றம் நடக்கிறதுனா நமக்கு எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியலையே. சொல்லுவாங்க போல. நம்ம போனோம். இது பாருங்க. ரைட். திருடனுங்க ஓடுறாங்க பாத்தீங்களா? ஆளுங்க ஷூட் பண்றாங்க பாத்தீங்களா? ரைட்டுங்க. திருடங்க. டேய் திருடா, உன்னை விட மாட்டேன்டா. வாடா. ஐயோ, நாங்க அவன் பாட்டு ஓடிட்டு இருக்கான். ஏய், நான் தப்பு பண்றேன்னு சொல்லுங்க ஏதோ. ஓ, அவன் பிடிக்க வேண்டியவனை அவன் பிடிச்சிப்பான், நீ பிடிக்க வேண்டியவனை மட்டும் பிடிக்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிதானே சொன்னாங்க? அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, நம்ம இடத்துல என்ன டெவலப்மெண்ட் ஒர்க் இருக்கோ அதை நம்ம பண்ண வேண்டியதாங்க. காசு இவ்வளவு ஸ்லோவா சேருது. காசு ஸ்பீடா சேர்ந்தால்தான் நம்ம ஏதாவது வாங்க முடியும். ரொம்ப ஸ்லோவா சேருதுங்க. உள்ள இங்க ஒரு சோஃபா போடலாமா? ரைட்டுங்க, சோஃபா. இந்த பாருங்க, சோஃபா போட்டாச்சா? ஏய் இருங்க. ஓஹோ, ஒரு ஆபீசரை நம்ம வேலைக்கு எடுத்துட்டோங்க. ரைட். புரியுது மக்களே. பாத்தீங்களா, ஒரு ஆபீசர் நம்ம கதையில வேலை பார்ப்பாரு மக்களே. இவர் மூலியமா நமக்கு காசு கிடைக்கும். ரைட். நம்ம போய் ஒருத்தனை கஷ்டப்பட்டு பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நம்ம ஆளை வாங்கி கூட வந்து பாருங்க. ஒரு ஆபீசர் வாங்கியிருக்கேன். $500 கொடுத்தா இன்னொரு ட்ரூப்பரை வாங்கிடலாம். அது பாருங்க, இவர் ஒருத்தர் பாருங்க. இது லேடின்னு நினைக்கிறேன். இவங்க போய் வேலை பார்ப்பாங்க. அது மூலியமா நமக்கு காசு கிடைக்கும். அவங்க நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க திருடனை பிடிக்கிறத பத்திலாம். அதை பார்த்தீங்களா, கேங்ஸ்டர் கேங் இஸ் அட்டாக்கிங் த சிட்டி. அவங்கள சமாளிக்கிறதுக்காக இவங்க போற மாதிரி. ஓகே, போட்டோம். போயிட்டு ஓஹோ, நான் போன வாட்டி திருடனை சொல்றதா நினைச்சு ஒரு ஆபீசரை ஷூட் பண்ணிருக்காங்க. அதனால தான் ஷூட் பண்ணக்கூடாதுன்ற பதில் சொல்லியிருக்காங்க. பாருங்க, இவங்க நம்ம ஆபீசர் தான். நமக்காக தான் இந்த இடத்துல ஒருத்தனை லாக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவன் இன்னும் அவ்வளவு ஷூட் பண்ணிட்டு இருக்கான் நம்மால. இருங்க, வாங்க. யூ நீட் டு இன்டராக்ட். ஓ, நான் கிரிமினல் கிட்ட பேசதான் செய்யணுமாங்க. இருங்க, அரெஸ்ட் கிரிமினல். ஐயோ, என்னங்க அரெஸ்ட் பண்றேன்னா அவன் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். ஓ ஐயோ, அவன் அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னா ஷூட் பண்றாங்க என்ன? ஐயோ, அரெஸ்ட் பண்றேன்னு நான் சொன்னேன், ஆனா அவன் என்ன ஷூட் பண்றான் மக்களே. ஐயோ, எல்லா பக்கத்துல இருந்தாலும் ஷூட் பண்றாங்க. ஓடிடலாம் நம்ம இடத்துக்கு. ஐயோ, நம்ம இடம் எங்கன்னு சட்டம் தெரியலையே. இதுதான் நம்ம இடம்.
ஒருத்தங்க பாத்தீங்களாங்க, நம்ம இடத்துக்கு அரெஸ்ட் பண்ணி கூப்பிடுறாங்க பாத்தீங்களா அந்த ஆபீசர் லேடி. எவ்வளவு காசு இருக்கு பாப்போமா? இன்னும் லைஃப் வேற கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. இன்னும் எடுக்க முடியல. இது ஏன் இடம் தானா? எங்க ஏன் இடம் மாதிரி இல்லைங்க, ஏன் இடத்துல எடுக்க முடியுமே காசை? ஐயோ, ஏன் இடத்துக்கு பதிலாக வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் போலங்க. எந்த இடத்துக்கு வந்துட்டேன்? பேர் கூட போடல. இது ஏன் இடம் மாதிரிதான் இருக்கு. ஐயோ, வேற யாரோட இடத்துக்கு வந்துட்டேங்க. ஏன் இடம் அப்ப எங்க இருக்கு? இல்லையோ, இதுவும் என் இடம் கிடையாது. இது வேற ஒரு இடங்க. ஏன் இடம் எங்கங்க மக்களே? உங்களுக்கு தெரியுதா பாருங்க. ஓகே, அதோ சின்சான் டைக்கூன். இது எந்துதான்? எந்துக்குள்ளதான் நான் போனேன். ரைட், எந்துக்குள்ளதான் போனேன். ஆனா காசு எடுக்க முடியல. எடுக்க முடியுது. ரைட்டுங்க. இங்க ஒரு ஆபீசரை வாங்கிடலாமா? பேட்ரோல் ஆபீசர் $250. போய் வேலையா பாருங்க. அது பாருங்க, பேட்ரோல் ஆபீசர் வேலையா பார்க்கறதுக்கு போயிட்டு பார்த்தீங்களா? ரைட்டு. இந்த ஆபீசர் லேடி பாருங்க, ஆளுங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்க பாத்தீங்களா? ஆனா லைஃப் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க உங்களுக்கு. ஓகே, இருங்க, எங்க போய் அடைக்கிறாங்க நம்ம பார்ப்போம். இங்க போய் அடைக்கிறாங்க. செல்லு ஃபுல் ஆயிடுச்சாமே. அப்ப செல்லு ஃபுல் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது? செல்லு ஃபுல் ஆயிடுச்சுன்னா எதிரில் ஒரு செல்லு இருக்கு, அங்க அடைச்சிக்க வேண்டியதான். ரைட்டு. இங்க வந்து டஸ்ட்பின் வச்சிருக்காங்க. ஓகே, டஸ்ட்பின் வச்சாச்சு. வேற என்ன பண்ணணும்? வேற இங்க ஒரு பிளான்ட் செடி மாதிரி வைக்கலாம். ஃபர்ஸ்ட்னா வச்சாச்சு. அடுத்து இங்க வந்து ஒரு டெஸ்க் மாதிரி வைக்கலாம். ஓகேங்க, சூப்பரா இருக்குல்ல? இப்போ போலீஸ் ஸ்டேஷனே சூப்பரா இருக்குங்க. இங்க ஒருத்தர் அட்டன் பண்றாரு பாருங்க, வரவங்க கிட்ட எல்லாம் பேசுறது, கம்ப்ளைண்ட் எடுக்கிறது, அதெல்லாம் பண்ணுவாரு போல. காசு சேர்ந்துட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமா டெவலப் பண்ணிட்டோம் நம்ம இடத்த. பாருங்க எவ்வளவு கெத்தா இருக்கு பாருங்க போலீஸ் ஸ்டேஷன். இது நம்மளோட ஏரியா மக்களே. நம்மளோட ஆளுங்க இப்ப கொஞ்சம் வேலை பார்க்கறதுக்காக வெளியெல்லாம் போயிருக்காங்க. நம்ம வந்தோம்னா கரெக்டா அது இது பண்றது பாருங்க. அதாவது வெளியே போய் நம்ம குற்றவாளிங்க கிட்ட போராடணும்னு அவசியம் கிடையாது. அந்த குற்றவாளிகளை வந்து நம்ம கிரியேட் பண்ற போலீஸுங்க பாத்துப்பாங்க. இவங்க ஏதோ சொல்றாங்க, தெரியல. ஏங்க இங்க முதல்ல பார்ப்போம். இன்னும் ஒரு ஆபீசரை வாங்குறதுக்கு $500. $500 என்கிட்ட இல்லையே இப்ப. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியே சேர்ந்த காசை எடுப்போம். எடுத்தா இப்ப $500 இருக்குல்ல, வாங்கிட வேண்டியதுதான். இருங்க, இதோ முதல்ல வாங்கிடலாம். இங்க ஒரு சோஃபாவை போட்டுலாம், வரவங்க உட்காரட்டும். ரெண்டாவது ஆபீஸ்லயும் வாங்கிட்டேன். ரைட்டுங்க. இவங்க போய் வேலை பார்ப்பாங்க, அது மூலியமா நமக்கு காசு கிடைக்கும் மக்களே. ஏற்கனவே 2 கூட்டம். ஒருத்தன் தான் இருக்கானா? ஆளு பாருங்க, பக்கா அக்யூஸ்ட் மாதிரி இருக்கான். தழும்புலாம் இருக்குங்க மூஞ்சில. பயங்கரமானவனா இருப்பான் போலியே. ஆல்ரெடி பீயிங் சேஸ்ட் 58. இன்னும் கொஞ்ச நேரத்துல தப்பிச்சு வரணும். தெரியல. இருங்க, இதை பாருங்க, இன்னொருத்தனை கூப்பிட்டு வந்திருக்காங்க பாருங்க. இந்த லேடி இன்னொருத்தனை கூப்பிட்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா? செம்மங்க. இந்த லேடி பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த ஆளுங்களை. ரைட்டு, காசு கிடங்க. இவங்க தாங்க நமக்கு காசை சேர்க்க வைக்கிறதுக்கு ஹெல்ப்பே பண்றாங்க. என்ன காசு எடுக்க முடியல? இவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் எடுக்க முடியுமா? தெரியலங்க. இதே மாதிரிதாங்க அப்ப எடுக்க முடியாம போச்சு. ஏன் எடுக்குன்னு தெரியலங்க. சில சமயம் காசு எடுக்க முடியாம போயிருது. இங்க ஒரு வேன் வர வைக்கணும் போலங்க. வேன். இது நார்மலாவே வர வச்சிடலாங்க இங்க வேனை. என்ன கொடுத்தா வேன் வரணுமே, வர மாட்டேங்குது. எவனும் லாங்ல இருந்து ஷூட் பண்ற மக்களே. இருங்க, இங்க ஒரு வண்டி வர இது வர வைக்கிறதுக்கு காசு நிறைய செலவாகுமா? இருங்க, இங்க போலீஸ் இதெல்லாம் ஃப்ரீயாவே வர வைக்கலாமே, ஏன் வர வைக்க முடியல? என்னன்னு தெரியல மக்களே. இதெல்லாம் ஃப்ரீயாவே வர வைக்கலாம். இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம யூஸ் பண்றதுக்கு வண்டி தானே வர வைக்கணும், அதை ஃப்ரீயாவே வர வைக்கலாம். இந்த லேடியோட உள்ளே போக முடியலங்க, இங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஏன் அப்பா உள்ள போயிட்டாங்க. நம்ம வந்து சரி உள்ள போங்கன்னு சொல்லணும் போலங்க. பார்த்தீங்களா? ரைட்டு. இருங்க மக்களே, இதனால தானா இப்ப வண்டி இங்க வர வைக்க முடியல? பாப்போமா இப்ப. இருங்க, என்னங்க இப்ப கூட வண்டியை வர வைக்க முடியல? வர வைக்கிறதுக்கு ரோப்ளெக்ஸ் காயின் தரணுமாங்க? தேவையில்லை எனக்கு வண்டியே. நம்ம வேற ஏதாவது காசை சேர்த்து பொறுப்பையா பண்ணலாங்க. ஓகே, காசு $82 இருக்கு. இங்க ஒண்ணு $2500 சொல்றாங்க. $2500 சொல்றாங்க. இதை வாங்கலாமா? இது வந்து ஏதோ ஸ்கேன் பண்ணும் போல, வர வைக்கும் போல. வர வைக்கும், அதாவது வண்டி மாதிரி ஏதோ வர வைக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இன்னொரு கைதி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க பாருங்க. பார்த்தாலே எனக்கு அக்யூஸ்ட் தாங்க இருக்கேன். பாருங்களேன், ஒருத்தர் மூஞ்ச மூடி இருக்காங்க, இன்னொருத்தன் பாதி மூடி இருக்கான். மொட்டை பாஸ். ஓகே, நம்ம வெளியே போயிடலாமா? வேற இங்க ஒருத்தங்க நின்றுட்டு இருக்காங்க வேலை பார்க்காம. ஓஹோ, கிளம்புறாங்க. இங்க இன்னொருத்தங்க வாங்கிடலாமா? ஐயோ, அடுத்த ஆளை வாங்குறதுக்கு $1000 தேவையாமே. $1000 என்கிட்ட இல்லப்பா. என்ன 3 பேருமே வெளியே போகாம உள்ள இருக்காங்க? ஓகே, போறாங்க, வேலைக்கு போறாங்க. காசு இது ஒரு $200 இருக்கா? ரைட்டு. $947 வச்சிருக்க மக்களே. இன்னும் ஒரு $1000 $1500 சேர்த்து இதை நான் முதல்ல வாங்கி பார்க்கணும். இது என்னதான் வருதுன்னு பார்க்கணும் நான். ஓகேவா? அது வரைக்கும் டாலர் சேரட்டும். என்னங்க இப்ப இவங்க உள்ளே இருக்காங்க, வெளியே போக மாட்டாங்க. என்னாச்சு உங்களுக்கு? வெளியே போக வேலை வரலையா? வேலை வரலன்னு போகாம இருக்காங்க போல. சரி, இருக்கட்டும். நம்மளுக்கு காசு ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டே தானே இருக்கு. அந்த காசை எடுத்து நம்ம டெவலப் வேலையை பண்ணுவோம். $200 சேர்ந்துருச்சு. சூப்பர். வேற இங்க ஹெலிகாப்டரே வர வைக்கலாங்க. இதெல்லாம் முன்னாடிலாம் நம்ம ஃப்ரீயாவே தர மாதிரி தான் இருக்கும். அதாவது இங்க ஃப்ரீயாவே, அதான் இங்க ஃப்ரீயா ஒரு வண்டி மட்டும் தருவாங்க போல. மற்ற வண்டிலாம் வந்து நம்ம ரோப்ளெக்ஸ் வச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. புரியுது மக்களே? அதாவது அங்க ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, நம்ம $2500 கொடுத்து வாங்குறோம் பாத்தீங்களா, அங்க ஒரு வண்டியை வர வச்சுக்கலாம் போல. இருங்க,
இதை வாங்கினாதான் தெரியும் இங்க வண்டி வருதாண்டு இருங்க. ஆ ஏய் நீங்க வரல ரைட் மக்களே, இதை வாங்கினா நம்ம வண்டியை வர வச்சுக்கலாம் மக்களே, கன்ஃபார்ம். எனக்கு கன்ஃபார்மா தெரியும். பாருங்க இதுக்கெல்லாம் அது பாருங்க, போலீஸோட ஒரு நல்ல நல்ல வண்டி வாங்குறதுக்குலாம் வந்து அவங்க ரோப்ளெக்ஸ் காயின் வேணும்னு சொல்றாங்க. பேசிக்கா சில வண்டி இருக்கும்ல, அதாவது ஜீப் மாதிரி சாதாரண வண்டி, போலீஸ் யூஸ் பண்ற வண்டி, அது வந்து $2500 இருந்தா வாங்கிடலாம் போல. இருங்க நம்ம எடுப்போம், காசு எடுப்போம். காசு எடுக்க இன்னும் 2500 இன்னும் $1000 சேர்த்துட்டோம்னா போதும் மக்களே, நான் வாங்கி காட்டுறேன் உங்களுக்கு. அது வரைக்கும் நான் வேற எதையும் வாங்க போறது இல்ல. நான் எப்படியாவது அந்த காசை சேர்த்து அந்த காரை தான் வாங்க போறேன். ஏன்னா ஆளுங்க ஓடி ஓடி கஷ்டப்படுறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு வண்டி வாங்கி தரலாம். வண்டி வாங்கி அந்த இடத்த $2500 கொடுத்து வாங்கிட்டோம்னா எத்தனை வண்டினாலும் நம்ம வர வச்சுக்கலாம். அந்த அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா அந்த இடத்துல ஒரு வண்டி வந்துடும். எத்தனை வண்டினாலும் நம்ம வர வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இருங்க, காசு எவ்வளவு சேர்ந்துருக்கு? இந்த காசு கம்மியா சேர்ந்துட்டு இருக்கு. இப்பெல்லாம் சேர்ந்தா நான் எப்படிங்க 2500 சேர்க்கறது? ஆளுங்க பாருங்க, நம்ம ஆளுங்க திருடனுங்களை புடிச்சிட்டு வராங்களா, குற்றவாளிகளை. இந்த லேடி நடுவில் இந்த லேடி என்கிட்ட பேசுற மாதிரி வருதுங்க. ஓகே $40 தான் சேர்ந்துருக்கு. என்னங்க இவ்வளவு கம்மியா சேருது? நிறைய டாலர் சேர்ந்தா ஏதாவது டக்கு நான் வாங்க முடியும். கம்மியா சேருதுங்க. அது பாருங்க பிடிச்சிட்டு வந்திருக்காங்க பாருங்க ஒரு குற்றவாளி. இந்த குற்றவாளியை உள்ள கூட்டு போறதுக்கு நம்ம பர்மிஷன் தரணும்னு நினைக்கிறேன். இருங்க, போயிடுறாங்களா? அவங்களே போயிட்டாங்க. ஓகே அவங்களே போயிட்டாங்க. ரைட்டு, இப்போ காசு பல்கா கிடைக்கும் பாருங்க. ஒரு கிரிமினலை நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி அந்த லேடியோட படம் வந்ததுன்னா அவங்க ஒரு குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் நமக்கு தகவல் கொடுக்குறாங்க. ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தா $100 கிடைக்குது போல. ஏன்னா $200 தான் ஏறிச்சு இப்ப. ஓகே கொஞ்சம் தள்ளி போய் நிற்போமா? இங்க என்ன டாலர் ஏற மாட்டேங்குது. $82 ஏறிடுச்சு. ஓகே அப்படியே வெயிட் பண்ணி $2500 நம்ம ஏத்தணும் மக்களே. $2500 ஏத்தினாதான் இங்க வர வைக்க முடியும். சரி வர வச்சுட்டு அந்த வண்டியை நம்ம பார்த்துட்டா நல்லா இருக்கும் மக்களே. பாருங்க ஒரு குற்றவாளியை பிடிச்சிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க பாருங்க. கேங் அட்டாக் ஓவர். ஓகே இங்க $160 சேர்ந்துருக்கா மக்களே. இன்னும் $650 கிட்ட நான் சேர்க்கணும் மக்களே. அப்பதான் அந்த 2500 தான் நான் எப்படியாவது வாங்க முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆளுங்க பயங்கரமா வேலை பார்க்குறாங்களே, அவங்க சேர்த்துருவாங்க. இது பாருங்க எப்படி துரத்தி வேட்டையாடுறாங்க பாருங்க நம்ம ஆளுங்க. எப்பா ஒவ்வொரு சுத்தி போலீஸ் ஸ்டேஷனுங்க. நம்மள மாதிரியே நிறைய போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. எல்லாருமே சேர்ந்து அந்த அங்க நடமாடிட்டு இருக்க திருடனுங்களை பிடிக்கிறாங்க. அது மூலியமா தான் நமக்கு காசு கிடைக்குது. ஓகேங்க மக்களே, இன்னும் $450 ஒரு $450 இருந்ததுன்னா நம்ம நினைச்சதை வாங்கிடலாம். ஓகேவா? இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் நம்ம இருக்கலாம். ஆளுங்க வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வாக்கி டாக்கியை யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். அது பாருங்க ரேடியோ டிசேபிள் பண்ணிட்டேன், ரேடியோ எனபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேற இந்த இடத்துல போய் ஏதாவது வாங்க முடியுமா? ஓஹோ நேவி சீல் யூனிட், இதெல்லாம் வாங்குறதுக்கும் காசு தேவைங்க. குற்றவாளியை பிடிச்சிட்டு வராங்க, காசு கிடைக்குங்க இந்தாட்டி. இப்ப பாருங்க கொஞ்சம் காசு கிடைக்கும் பாருங்க. எவ்வளோ காசு கிடைச்சிருக்கு? $200 தான் கிடைச்சிருக்கா? எங்க இன்னும் மிஷின் ஆடுது. இன்னும் கொஞ்சம் ஒரு $210 கிடைச்சா போதுங்க. நான் அதை உங்களுக்கு வாங்கி காட்டிடுவேன். $100 கிடைச்சிருச்சு. இருங்க $210 தேவை. $200 கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் அதை உங்களுக்கு வாங்கி காமிச்சிருவோம் மக்களே. வெயிட் பண்ணுவோம். $100 ஏறி இருக்கா? எடுத்துப்போமா? ரைட் $200 எடுத்தாச்சுங்க. இன்னும் $10 இருந்தா போதும் மக்களே, நான் அதை வாங்கிடுவேன் மக்களே. $10 எனக்கு வேணும். $10 வேணும். என்னங்க $10 ஏறவே மாட்டேங்குது? சீக்கிரமா ஏறு $10. அப்ப $100 ஏறிடுச்சுங்க. ஓகே $10 கிடைச்சிருச்சா? $2500 கிடைச்சிருச்சுங்க. இதை வாங்கிட வேண்டியதான். இதை வாங்கிட்டா வண்டி வரும்னு நினைக்கிறேன். சொல்ல மக்களே, பாத்தீங்களா பேசிக்கான வண்டி வந்துருச்சு பாத்தீங்களா? என்ன வண்டி வந்துருச்சு. ஆனா நம்மளால எடுக்க முடியல. நம்ம ஆளுங்க எடுத்து யூஸ் பண்ணுவாங்க போல மக்களே. நம்ம கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். எப்பா பரவாயில்லங்க மக்களே, வண்டி வந்துருச்சு பாத்துக்கோங்க. இப்ப நான் அந்த வண்டியை தான் எடுத்துட்டு போக போறேன். ஐயோ என்னங்க தப்பா ஓட்டிட்டு இருக்கேங்க. இந்த வண்டியை நம்ம ஓட்டுறது வசதிப்படல. நம்ம ஆளுங்க எடுத்து ஓட்டிக்கிட்டா போதும். நம்ம ஆளுங்களுக்காக தானே வண்டி வாங்கணும், அவங்க எடுத்து ஓட்டிக்கிட்டா போதும் மக்களே. நான் சொன்னல வண்டியை திரும்பி வளர்த்துக்கலான்ட்டு. அட போகமே, ஒரு வண்டிக்கு தாங்க $2500. நான் வேற வண்டியை ஒரு வாரமா நிறுத்தி வச்சிட்டேனே. நம்ம ஆளுங்க எடுத்து யூஸ் பண்றது கூட இப்ப முடியாது. இருங்க வண்டி நம்ம ஓரளவுக்கு கொண்டு வந்துடலாம் எங்கேயாவது. வண்டியோட சீட்டுக்கு போ. நீங்க வண்டியோட சீட்டுக்கு போயிட்டு இன்னும் வண்டியை ஓட்ட முடியல. வண்டி என் கண்ட்ரோலுக்கே வரலங்க. ஐயோ வண்டி எங்கேயோ இடிச்சு வச்சிட்டேனே. ஐயோ மக்களே, வண்டியை நான் யாரோடமா ஒரு இடத்துல விட்டுட்டேன் மக்களே. நான் திரும்ப காரை எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். பார்த்தா ஒவ்வொரு வாட்டியும் வண்டியை வர வைக்கிறதுக்கு நான் தனி காசு போல. வரணும் இன்னொரு வாட்டி கூட வண்டி வரவே மாட்டேங்குதுங்க. அப்ப ஒவ்வொரு வாட்டியும் காசு கொடுக்கணுமா என்னன்னு தெரியல மக்களே. இதான் போலீஸ் ஸ்டேஷனு. நம்ம டெவலப் பண்ணிட்டோம் பாத்தீங்களா? குற்றவாளிகளை பிடிக்க நமக்கு காசு கிடைக்கும். இப்ப இங்க காசு கிடைச்சிட்டே இருக்கு பாத்தீங்களா? ஓகே மக்களே, இந்த கேம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு கேம்ல நம்ம சந்திப்போம். இப்படிக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.